பிரியமானவர்களே, சமீபத்திலே நமது திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்ற ஒரு சகோதரன் இடத்துல கேட்டுக்கொண்ட காரியம், பாஸ்டர், ஆண்டவருடைய இரக்கம், அன்பு இவைகளை பற்றி நாம் நிறைய தியானிக்கிறோம், மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவருடைய கோபத்தை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்ட அதற்கு பதில் தருகின்ற வகையில் நாம் ஏற்கனவே தியானித்து வருகின்ற இந்த நிருப புஸ்தகத்திலே நாம் பல பகுதிகளை தியானித்து வருகிறோம். அதிலே சரியாக இந்த நாளிலே தேவனுடைய கோபத்தை பற்றினதான ஒரு பகுதியை நாம் வாசிக்கின்றோம். வசனம் 22, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதியிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. இந்த 2 வசனங்கள் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான முக்கியமான வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளில் நாம் தியானிக்கின்ற அவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக The wrath that magnifies mercy. தேவனுடைய கிருபையை மகிமைப்படுத்துகின்ற தேவ கோபம். The wrath that magnifies mercy. தேவனுடைய இரக்கத்தை நாம் முறையாக அறிந்து கொள்வதற்கு அவருடைய கோபத்தை பற்றி அறிந்தால் மட்டுமே அவருடைய இரக்கத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும். இன்னொரு வகையிலே தேவனுடைய அன்பை பற்றி, அதனுடைய சிறப்புத்தன்மையை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அவருடைய வெறுப்பை தெரிந்தால் மட்டுமே அன்பினுடைய மகத்துவம், அன்பினுடைய மேன்மை நமக்கு தெரியும். எப்படி ஒரு நாணயத்திற்கு 3 பக்கங்கள் இருக்கிறதோ, ரைட்? எத்தனை பக்கங்கள் இருக்கு? 2 பக்கங்கள். ஒவ்வொரு நாணயத்துக்கும் 2 பக்கங்கள். ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் எத்தனை பக்கங்கள் இருக்கு? சில்ட்ரன், எத்தனை பக்கங்கள் இருக்கு? ரூபாய் நோட்டுக்கு 2 பக்கங்கள் இருக்கு, இல்லையா? அன்பை, தேவனுடைய அன்பினுடைய உண்மைத்தன்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வெறுப்பையும் நான் அறிந்து கொண்டால் மட்டுமே அந்த உண்மையினுடைய மகத்துவம் எனக்கு தெரிய வரும். இங்கே நாம் வாசி கேட்ட வேத பகுதியிலே தேவன் தம்முடைய கோபத்தை காண்பிக்கவும், வழக்கமாக நாம் கேட்க விரும்புகிற செய்தி அல்லது சில இடங்களிலே எழுதியிருப்பதை வாசிக்க நேருகிற தருணம் எதை பற்றியது? God is love. இல்லை, வாசிச்சிருக்கீங்களா? சில இடங்கள் எழுதி போட்டிருப்பாங்க, God is love. பைபிள் அது சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதைத்தான் God is love என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? God is wrath. தேவன் கோபமாக இருப்பவர் அப்படின்னு எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? நான் வாசித்ததில்லை எங்கேயுமே. மேபி வி ஷுட் ரைட் இட் ஹியர். ஆலயத்தில் முன்னாடி வரும்போது எழுதி போடணும். காலதாமதமாய் வரும்போது வாசிக்கணும், தேவன் கோபமாக இருக்கிறார். டீச்சர்ஸ், நம்ம லேட்டாக ஸ்கூல் போனால் கோபமான வாத்தியார்னா என்ன செய்வோம்? சீக்கிரமே ஓடிடுவோம்ல. எனிவே, தட்ஸ் ஃபைன். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல டிஸ்டன்ஸில் நிறையா வரோம், சவால்கள் இருக்கிறது, தவறில்லை. ஆனாலும் தேவனுடைய அன்பு 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 அப்படின்ட்டு நமக்கு அவருடைய கோபத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம புறக்கணிக்கவே முடியாது. அவருடைய அன்புடைய உண்மைத்தன்மை, மகத்துவம் நமக்கு தெரியணும்னா அவருடைய கோபம்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த அன்பு எத்தனை மகத்துவம் உள்ளது, அந்த அன்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு பெரும் சமாதானமும் சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கவே முடியும். ஸோ இந்த நாளிலே the wrath that magnifies mercy, தேவனுடைய இரக்கத்தை மகிமைப்படுத்துகின்ற தேவ கோபம் என்ற தலைப்பின் கீழ் 3 பிரதானமான குறிப்புகளை இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். முதலாவது குறிப்பு the provocation. ஓகே, கோபமூட்டுதல். கோபமூட்டுதல். தேவன் ஒரு ஜடம் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. தேவன் உயிருள்ளவர். இஸ் a person. உங்களுக்கு எனக்கு என்ன செய்யறது? கோபம் சம்டைம்ஸ் வருது. வருதா, வர்றது இல்லையா? நமக்கெல்லாம் வருது. ஓகே, இங்க இருக்கிற யாராச்சும் கோபமே படாத யாரா இருக்கீங்களா? எனக்கு கோபமே வராது அப்படின்னா மேபி உங்களுக்கு பாகாயத்தில் ஒரு ஷார்ட் போடணும்னு அர்த்தம். ஓகே,
கோபம் வரணும், நியாயமான கோபம் வரணும், நீதியான கோபம் வரணும். ஓகே, நான் சம்டைம்ஸ் சொல்வதுண்டு, எனக்கு கோபமே வராது, வந்துச்சு. ஓகே, ரைட். நியாயமான காரணத்துக்கு கோபம் வரணும். வேதமும் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபமே படாதீங்கன்னு பைபிள் சொல்லலை இல்லை. ஓகே, பாஸ்டர் சொல்லிட்டார், வீட்டுக்கு போயிட்டு கோபப்பட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் அப்படி அல்ல. ஓகே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்பதே பரிசுத்த வேதாகமம். அப்படின்னா கோபம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. கோபம் என்பதையும் ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கனா, நம்ம கோபப்படுறோம்னா அந்த கோபத்தையும் ஆண்டவர் நமக்கு அதை ஒரு குணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, ஆல்ரைட். ஸோ முதலாவது த ப்ரொவகேஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல தருணங்களிலே தேவனை கோபமூட்டினார்கள். இந்த தேவனுடைய கோபத்தை பற்றி பேசணும்னா பொதுவாக ஜென்ரலாக சொல்றது, பழைய ஏற்பாட்டு கடவுள் ரொம்ப கோபக்காரர், புதிய ஏற்பாட்டில் கடவுள் ரொம்ப அன்பானவர். ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்று கோபமாக இருந்தால் நேற்றும் கோபமாக தான், இன்னைக்கு கோபமாக தான் இன்னைக்கு கோபமாக தான், நாளைக்கும் கோபமாக தான் இருப்பார். நேற்று அன்பாக இருந்தார்னா அன்பாக இருந்தார், இன்றைக்கும் அன்பாக இருக்கார், நாளைக்கு அன்பாக இருக்கு, எப்பயுமே அன்பு. இரண்டுமே சேர்ந்தான் பயணிக்கும். ஓகே, இங்கே நாம் பார்க்கின்ற முதலாவது குறிப்பு த ப்ரொவகேஷன், கோபம் மூட்டுதல். வேதாகம தேவன் இஸ் a person, நம்மளை போன்ற உணர்வுடைய ஒரு உயிருள்ள தேவன். அவரை மகிழச் செய்யவும் முடியும், கோபமூட்ட முடியும். அவருக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும், துக்கத்தையும் கொடுக்க முடியும். அதனால வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் உங்களுடைய பாவத்தினால், உங்களுடைய கீழ்ப்படியாமையினால். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை மகிழச் செய்ய முடியும். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழ தீர்மானம் எடுத்து வாழும் பொழுது. ஓகே, ஸோ முதல் குறிப்பு த ப்ரொவகேஷன். இரண்டாவது த பேஷன்ஸ். தேவன் கோபத்தை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆண்டவர் தான். ஆனால் உடனே கிடையாது, எடுத்தோம் கவுத்தன்றதெல்லாம் கிடையாது. கவனிக்கணும், இந்த வேதாகம தேவன் எத்தனை அற்புதமானவர். தமது கோபத்தை அவர் எப்படி அதை கையாளுகிறார், தமது கோபத்தை அவர் கையாளுவதற்கு முன்பாக எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். தி லாங் சஃபரிங். ஓகே, நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தார். பொறுமையாய் இருந்தார். ஆனால் உனக்கு என்ன? ஓகே, முதலாவது கோபம், இரண்டாவது பொறுமை, த பேஷன்ஸ். முதலாவது ப்ரொவகேஷன், கோபமூட்டுதல். இரண்டாவது பொறுமை, நீடிய சாந்தத்தோட கூடிய பொறுமை, த பேஷன்ஸ். ஓகே, மூன்றாவது த பர்பஸ். எதற்காக தேவன் கோபப்படுகிறார்? தேவன் இப்படி கோபப்படுவதிலே நடைபெறுகின்ற அற்புதங்கள் என்ன? மூன்று குறிப்புகளை நாம் இங்கே பார்க்க முடியும். தேவனுடைய கோபம் வெளிப்படுவதிலே மூன்று காரியங்கள் இங்கே நடைபெறுகிறது. முதலாவது, அவருடைய கோபத்தை அவர் காண்பிக்கிறார். ஓகே, முதலாவது as a person. இரண்டாவது, அவருடைய வல்லமையை தெரிவிக்கிறார். இரண்டாவது வல்லமை. மூன்றாவது, தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை, தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் அவர் கோபத்தை காண்பிக்கிறார். அதே நேரத்தில் நீடிய சாந்தத்தோட பொறுமை உள்ளவராகவும் இருக்கிறார். அன்புக்குரியவர்கள், இந்த மூன்று பிரதானமான குறிப்புகளை நாம் தியானிக்கிற வகையிலே முதலாவதாக உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். 1700 ஆண்டுகளிலே அமெரிக்க தேசத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஊழியர், அவருடைய பெயர் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ். ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் அவர்கள் பிரசங்கித்த பல பிரசங்கங்களில் ஒரு பிரசங்கம் ஒரு புத்தக வடிவிலே பிரசுரிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தின் பெயர் The Sinners in the Hands of an Angry God. Sinners in the hands of an angry God. கோபமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கின்ற பாவிகள் என்ற தலைப்பின் கீழ் அவர் பிரசங்கித்தார். இந்த பிரசங்கத்திலே அவர் பிரதானமாக குறிப்பிட்டது, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே கிறிஸ்துவை போல வாழாமல், கிறிஸ்து விரும்புகிறபடி வாழாமல், பெயருக்காக மனம் போல வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் அழைப்பை முன்வைத்தார்.
இந்த அவருடைய பிரசங்கத்தின் சாரம் புத்தக வடிவில் இருக்கிற நிலையில் இந்த புஸ்தகம் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் கவனிக்க வேண்டும். பல கிறிஸ்தவர்கள் நான் ஆலயத்துக்கு போகிறேன், வேதம் வாசிக்கின்றேன், ஜெபம் செய்கிறேன், முடிந்தால் ஊழியத்திலே பங்கெடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தாங்களே திருப்திப்படுத்திக் கொண்டு அப்போதும் அவர்கள் தேவனுடைய கோபத்தை பெறுகின்ற ஒரு நிலையிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆபத்தான ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் தனது பிரசங்கத்திலே கூறியிருப்பதை புத்தக வடிவமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம் வாசி கேட்ட வேத பகுதியிலும் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். ஓகே, கோபாக்கினையின் பாத்திரங்கள் என்றால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை பற்றியது அல்ல. கோபாக்கினையின் பாத்திரங்கள் அல்லது தேவனுக்கு சொந்தமில்லாத ஜனங்கள் என்று திருச்சபைக்கு சம்பந்தப்படாதது, கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தப்படாதவர்களை பற்றியது இந்த வேத பகுதி அல்ல. மாறாக இந்த பகுதி எதை பற்றியது என்றால் கவனிக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம், மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்திலே 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை கவனிக்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் என்று சொல்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில் என்ன? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். இவர்கள் சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க? எல்லாம் உம்முடைய நாமத்துல. மேபி இன்னைக்குள்ள டேர்ம்ல சொல்லணும், கவனிக்கணும். சில்ட்ரன் எல்லாம் நேரம் உட்காருங்க, லிசன். இன்னைக்குள்ள டேர்ம்ல சொல்லணும்னா என்ன அர்த்தம்? தினமும் காலையில பிரேயர்ல ஜாயின் பண்றோம், தினமும் பைபிள் வாசிக்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகின்றோம். அங்க இருக்கிறவங்க சொன்னது என்ன? உம்முடைய நாமத்திலே பிசாச துரத்தணும், உம்முடைய நாமத்திலே அற்புதம் செஞ்சோம், உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் செஞ்சோம். பட் நம்முடைய டெர்மினாலஜியில் சொல்றது என்ன? தினமும் பைபிள் வாசிக்கிறேன், தினமும் ஜெபம் பண்றேன், தினமும் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறேன், ஏன் காணிக்கை கூட கொடுக்குறேன். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களுக்கு அறியேன். கிட்டத்தட்ட அதே ஒரு விஷயத்தை தினமும் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகின்ற நம்மை பார்த்து சொல்ல முடியும். எப்ப அப்படி சொல்ல முடியும்? நான் செய்கின்றவைகள் அனைத்தையும் பெயரளவிலே செய்வது, இதயத்தின் ஆழத்திலிருந்து செய்யாமல் பெயரளவிலே செய்வது, என்னுடைய புகழ்ச்சிக்காக செய்வது, என்னுடைய தனிப்பட்ட நன்மைகளுக்காக செய்வது என்ற நிலைகளை இவைகளை நான் செய்வேனே. ஆனால் ஜெபம் பண்றேன், காரணம் ஜெபம் பண்ணதான் சாப்பாடு போடுவாங்க. பைபிள் வாசிக்கிறேன், காரணம் பைபிள் வாசித்தாதான் எனக்கு இங்கே இருக்க இடம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைகளை செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்? எந்த யூத ஜனங்கள் காலமெல்லாம் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், யாக்கோபின் சந்ததியார், வாக்குத்தத்தங்கள் எங்களுடையது, நியாயப்பிரமாணம் எங்களுடையது, ஆராதனை எங்களுடையது என்று சொல்லி பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தார்களோ அவர்களை பற்றி தான் இங்கே தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும் சித்தமாய் ஒரு கூட்ட ஜனங்களை அங்கு நிறுத்தி இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பாதவர்களாய் தொடர்ந்து மனம் போன வழியிலே தங்களுக்கு எது சரி என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கிற நிலையிலே முதலாவதாக நாம் பார்க்கின்ற செய்தி the provocation. ஓகே, provocation, தேவனை கோபம் மூட்டுகின்ற ஒரு நிலை. எப்படிப்பட்ட நிலையில முதலாவது கோபம் மூட்டப்படுகிறார்? முதலாவது இதை குறித்து, தேவனை குறித்து நாம் என்ன அறிய வருகிறோம்? ஆண்டவர், நமது ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமோ மட்டையோ அல்ல. உலகத்திலே அதிகபட்ச ஜனங்கள் நம்புகின்ற சிலை வடிவம் நமது ஆண்டவர் அல்ல. நமது ஆண்டவர் உயிருள்ளவர். நமது தேவன் நம்மோடு எப்போதும் பயணிப்பவர். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். இது தகப்பன் பிள்ளைகள் என்ற அந்த உறவிலே நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற பல வரைமுறைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வரைமுறைகளை நாம் மீறும் பொழுது நாம் தேவனை துக்கப்படுத்த முடியும்.
உபாகமம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த 2 வசன குறிப்புகளை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அறிய வருகிற செய்தி என்ன? நீங்கள் தேவனுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஏற்கனவே கோபமூட்டினர்கள் அல்லவா, மீண்டும் ஒரு விசை கோபம் மூட்டாதிருங்கள். உங்களுடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள், நீங்கள் அதை செய்யாதிருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஸோ தேவனுடைய கோபத்தை குறித்து அதிகபட்சம் நம்ம பிரசங்கத்தை கேட்கறது கிடையாது, கவனிக்கணும். நமது திருச்சபையின் அங்கத்தினர் என்னை குறித்து என்னிடத்துல அவனுடைய கோபத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்வதற்கான நியாயமான காரணம் உண்டுதான் என்று சொல்வேன். ஓகே, பல தருணங்களிலே நம்ம ஆணுடைய அன்பு இறக்கம் இதை பற்றியே அதிகமாக பேசுகிறோம். பட் we have a reason to do that. ஏன் ஆணுடைய அன்பு இறக்கத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறோம்? காரணம், தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடித்த வாழ்வு என்று சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், ஒரு கணப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஸோ அதிகபட்சத்தில் தேவனுடைய அன்பு, இரக்கம், மகத்துவம் இவைகளை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். வேதமும் அதை பற்றி அதிகமாக சொல்லுகிறது. அதற்காக அவருடைய கோபத்தை பற்றி வேத புஸ்தகம் அமைதலாக இல்லை. தேவனுடைய கோபம் வேத புஸ்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்க்க முடியும், வேத புஸ்தகம் முடி வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியும். நம் முதல் பெற்றோர்கள் முதல் முறையாக கீழ்ப்படியாமை பாவம் செய்தார்கள். மேபி நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் எக்ஸ்கியூஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு எக்ஸ்கியூஸ், நெக்ஸ்ட் டைம் அதை செய்யாத. அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறப்ப கூட 3 முறை மெமோ, 3 முறை சாய்ஸஸ் இருக்கு. 3 முறைக்கு மேலே தவறு செஞ்சால் வேலையை விட்டு எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறோம். சில தருணங்களில் நம்ம ரொம்ப ஜெனரஸாக, ரொம்ப நம்ம இறக்கம் காண்பிக்கிறவர்களாக நம்மளை காமிச்சுக்கிறோம். ஓகே, தவறு இல்லை, ஆண்டவரும் அப்படிதான் இறக்கம் காண்பிக்கிறார். ஆனால் தேவனுடைய கோபத்தை குறித்து, நீதியான கோபத்தை குறித்து யோசிக்கும் போது நம்முடைய முதல் பெற்றோர்கள் முதல் முறையாக கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை செய்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? ஓகே, பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை விட்டுறேன், இதுக்கப்புறம் செய்யாதீங்கன்னு சொன்னாரா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? சில்ட்ரன், ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் டைம் தவறு செஞ்சாங்க நம்முடைய முதல் பெற்றோர்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கெட் அவுட், வெளியே போ. ஓகே, மீண்டும் உள்ள வரக்கூடாது. 2 வாட்ச்மேனை போடுற மாதிரி தேவதூனி கேட்ல போட்டு விட்டார், உள்ள மறுபடியும் உள்ள வரக்கூடாது. ஓகே, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். ஆண்டவர் விட்டுட்டாரா? அமைதலா விட்டாரா? காயினை கூப்பிடுறார், ஏய் காயின், கமான், எங்க உன் தம்பிய, எங்க உன் சகோதரனை? பொய் சொல்றான், கேள்வி கேட்கிறான். அவனுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன? அவனும் வாழணும். அவன் மூலமா இந்த உலகத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பை பெறுகின்ற ஒரு கூட்டம் வர வேண்டும். தீங்கு நாளுக்கென்று தேவன் துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்ற வார்த்தை நிறைவேற வேண்டும் என்ற வகையிலே காயினை தண்டிக்கவில்லை, அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. மாறாக என்ன செய்கிறார்? அவன் காலமெல்லாம் பயத்தோடவே வாழும்படி அவனை அனுமதிக்கின்றார். என்னை பார்க்குற யாராச்சும் கொலை பண்ணுறாங்க, அவன்கிட்ட ஆண்டவர் உண்மையை சொல்லலை. ஏய் காயின், பயப்படாதப்பா, யாருமே கிடையாது, நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிற, யாரும் உன்னை பார்த்து உன்னை கொலை செய்ய போகிறது கிடையாது என்று ஆண்டவர் உண்மையை சொல்லவில்லை. மாறாக அவன் பயத்திலே வாழும்படி தேவன் அவனை அனுமதிக்கிறார். ஓகே, பழைய ஏற்பாட்டிலே நோவாவின் காலத்திலே ஏற்பட்ட வெள்ளம், முதல் அழிவு. இந்த முதல் அழிவு எதை குறிக்கிறது? தேவனுடைய நீதியான கோபத்தின் வெளிப்பாடாக நாம் பார்க்க முடியும். தேவனுடைய கோபத்தின் நியாயமான வெளிப்பாடு. யாக்கோபின் குமாரர்கள் 10 பேர் சேர்ந்து யோசேப்பை விற்று விடுகிறார்கள். யோசேப்புக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். யோசேப்பை வெறுத்து கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். முடிவிலே அடிமையாய் விற்று விட்டார்கள். ஆண்டவர் அந்த பாவத்தை அப்படியே விட்டு விட்டாரா? அப்படி செஞ்சது மட்டுமல்ல, அவங்க அப்பாக்கிட்டையும் போய் சொல்றாங்க. அவனை வித்து விட்டு அவங்க அப்பாட்ட ஏதோ துஷ்டம் இருக்கு, அவனை அடிச்சிடுச்சு பாருங்க அப்படி சொல்லி பொய்யும் சொல்லுகிறார்கள். இந்த குற்றத்திற்கு, இந்த பாவத்திற்கு
அவர்கள் தண்டனையை அனுபவிப்படி அல்லது மனம் திரும்பும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலகளாவிய பஞ்சத்தை அனுமதிக்கிறார். எங்கும் பூமி எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று, அதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் எகிப்துல மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு வாக்குத்தத்தம் உடன்படிக்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒருவருடைய மனம் திரும்புதலுக்காக தேவனால் இந்த முழு உலகத்திற்கும் பஞ்சத்தையும் பசியையும் கட்டளையிட முடியும். 10 பேர் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, 10 பேர் தன் சகோதரரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக உலகளாவிய பஞ்சத்தை தேவன் அனுமதிக்கின்றார். உலகளாவிய பஞ்சம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல தருணங்களிலே தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை நம்ம பார்க்க முடியும். கோராயின் புத்திரர்கள் மோசேக்கு எதிராக நிற்கிறார்கள், மோசேயுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக நிற்கிறார்கள். தேவனுடைய கோபம், பூமி தன் வாயை திறந்து அவர்களை வாரிக்கொண்டது என்று வாசிக்கின்றோம். மோசேயின் சொந்த சகோதரியும் சகோதரனும் மோசேக்கு எதிராக நிற்கிறார்கள். நடந்தது என்ன? குஷ்டரோகம். குஷ்டரோகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்பினார். எகிப்திலே வெளிப்படுத்தப்பட்ட 10 வாதைகள், எகிப்திலே வெளிப்படுத்தப்பட்ட 10 வாதைகளும் எதை குறிப்பிடுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடம். இவைகளெல்லாம் தெய்வங்கள் அல்ல. அதே நேரத்திலே எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை எவ்வளவு அதிகமாய் நெருக்கினார்களோ அந்த நெருக்குதலுக்கான தண்டனையை அனுபவிக்கின்ற வகையிலே 10 வாதைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இவைகள் அனைத்துமே தேவனுடைய கோபத்தினுடைய நிறைவேறுதலாக நாம் பார்க்க முடியும். ஓகே, இப்படி பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய சம்பவங்களை நம்ம வாசிக்கிறதுனால பலருக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல், பழைய ஏற்பாட்டில் உள்ள கடவுள் ஆண்டவர் ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கோபக்காரர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். பாருங்க, பகைவனை கூட சிநேகிங்கள் என்று இயேசு கூறினார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பகைவனை போட்டு தள்ளுன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சிலர் நினைக்கிறார்கள். சமீபத்தில் பின்வாங்கி போன ஊழியர், முன்னாள் ஊழியர் லெனின், அவருடைய வீடியோ ஒன்றை நான் கேட்க நேரிட்டது. அதில் அவர் கூறுகிறார், பழைய ஏற்பாட்டு கடவுளுக்கும் புதிய ஏற்பாட்டு கடவுளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எதிரிகளை நேசிக்க சொல்லுது, ஆனால் பழைய ஏற்பாட்டில் எதிரிகளை சாவடிக்க சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது உண்மையான குற்றச்சாட்டா? ஓகே, தேவன் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். பழைய ஏற்பாட்டிலே சில கூட்டத்தாரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதனால்? அவர்கள் இஸ்ரவேலருக்கு எதிரிகள் என்பதனால் அல்ல, அவர்கள் இஸ்ரவேலை சாராதவர்கள் என்பதனாலும் அல்ல, மாறாக அவர்கள் தேவனுக்கு எதிரிகள். தேவனுக்கு விரோதமான பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நிலையிலே, மனம் திரும்பாத நிலையிலே தேவன் இஸ்ரவேலரை பயன்படுத்தி அவர்களை சிட்சைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அல்லது மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை கொலை செய்யும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்படி சொல்லுகின்ற நிகழ்வுகள் தனிப்பட்ட வகையில் அவர்கள் 2 பேத்துக்கு சண்டை இருக்குது, வெறுப்பு இருக்கு என்பதனால் அல்ல. 2 பேருமே ஒரே ஆதாமைவள் பிள்ளைங்க தான், மறக்கக்கூடாது. ஏன் சில இடங்களிலே தேவன் கானானியர்களையும் எமோரியர்களையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க சொல்லுகிறார் என்றால் அவர்களுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை, தொடர்ந்து பாவத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எதிராக தேவ கோபம் இஸ்ரவேலர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் தான் பழைய ஏற்பாட்டிலே அவ்வப்போது தேவனை தேடாத, தங்களை படைத்த ஆண்டவரை வழிபடாமல் படைப்புகளை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படி தேவன் தொடர்ந்து பாவத்திலே வாழ்பவர்களை தண்டிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தினார் என்பதற்காக இஸ்ரவேலரை விட்டுட்டாரா, எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவன் அவர்களுக்கும் எதிராக அவர் நின்றார். நாம் வாசித்த சங்கீதம் 78 நம்ம அதை பார்க்க முடியும். தேவன் இஸ்ரவேலுக்கும் எதிராக அவர் தன் கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பது தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது, பட்சபாதமே கிடையாது.
யார் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் அதை தண்டிப்பார், ஆண்டவர் இதுக்கு எதிராக நிற்பார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஓகே, தேவன் எந்த விதமான ஒரு இனத்துக்கு ஃபேவர் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, இனத்தினுடைய தேவனும் கிடையாது. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். யூதர்களுக்கு ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலா இருக்காரு, மற்றவங்களாம் எப்பயுமே செகண்ட் பிளேஸ் தான். இல்லை, தவறு. யூதர்கள் என்ன வானத்திலிருந்து குதிச்சா வந்தாங்க? அவர்களும் ஆதாயமே அவள் பிள்ளைங்க தான். ரைட்? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை என்பது புதிய ஏற்பாட்டின் சட்டம் மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாட்டின் சட்டமாகத்தான் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி, பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி கிடையாது. மேபி ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 22:21, யாத்திராகமம் 22:21, உபாகமம் 10:19. அந்நியரை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீராக. யாரை பற்றி யார்கிட்ட சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனத்துல சொல்லுகிறார். யாருக்காக சொல்லுகிறார்? இஸ்ரவேல் அல்லாதவர்களை நீங்கள் சிறுமைப்படுத்தாதிருங்கள், ஒடுக்காதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்க முடியும். நீங்களும் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தீர்கள், மறக்காதீர்கள், மறக்காதீங்க. நீங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தீங்கன்றதை மறக்காதீங்க. பல தருணங்களை நம்ம மறந்து போகிறோம். பல தருணங்களை நம்முடைய இயலாமை எப்படி இருந்தது, இல்லாமை எப்படி இருந்தது, வெறுமை எப்படி இருந்தது மறந்து போயிட்டு மற்றவர்களை நாம் ஒடுக்குகின்ற, மற்றவர்களை நெருக்குகின்ற ஒரு நிலையை நாம் செய்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். உபாகமம் 10:19 வாசிக்கலாம். அந்நியரை சிநேகிப்பீர்களாக. கவனிக்கணும், ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் எழுதி கொடுத்து பத்திரம் போட்டு கொடுத்த கடவுள் கிடையாது, தெரிஞ்சுக்கிறோம். அவர் யூதருடைய தேவன் அல்ல. இந்த ஆண்டவர் யூதருக்கு மட்டும் தான் சொந்தம். யூதர்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல், நிச்சயமா அவர்களாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த புரிந்து கொள்ளுதல் தான். இஸ்ரவேலர் என்னைக்குமே ஸ்பெஷலு, யூதர்கள் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலு, நிச்சயமா அப்படி கிடையாது. ஓகே, இதை போய் அமெரிக்காவில் சொன்னால் அமெரிக்க கவர்மெண்ட்டே எதிர்த்து நிற்கும். அப்படி ஒரு பரிதாபமான நிலையில் நிற்கிறது இன்றைய கிறிஸ்தவ நாடுகளுடைய நிலைமை இருக்குது. ஓகே, சனாதனத்தை நம்ம எல்லாருமே வெறுக்கிறோம், ஆனால் கிறிஸ்தவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகே, யூதர்கள் ஸ்பெஷல், நம்மளாம் செகண்ட். அசிங்கமாக இருக்குல்ல, அசிங்கமாக தெரியல, வெரி சேட். அப்படி கிடையாது. நமது ஆண்டவர் அப்படி பட்சபாதம் பார்க்குற தேவன் அல்ல. பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்காரோ அப்போதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் அப்படிதான். அதனால தான் யோனாவை அழைச்சு நினிவேவுக்கு நீ போய் சுவிசேஷத்தை அறிவி அப்படின்றார் ஆண்டவர். ஓகே, ஏன் யோனா அவருக்கு போறதுக்கு என்ன கஷ்டம், ஏன் போக விரும்பல? காரணம் அவர்கள் எதிரிகள், அவர்கள் யூதர்கள் கிடையாது, இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவர்களுக்கும் சுவிசேஷமா அப்படின்றதான் அவருடைய இதயத்தில் இருந்த கேள்வி. அதனால அது போக மாட்டேன்ட்டார். பட் ஆனாலும் ஆண்டவர் போக வைக்கிறார். ஓகே, போக வைக்கிறார். கடைசியில் யோனா ஆண்டோட பேசுறப்ப, ஆண்டவரே நான் ஏன் போகலன்னு தெரியும்ல, நான் ஏன் நீங்க முதல்லயே எனக்கு சொன்னதுக்கு நான் ஏன் நினிவேவுக்கு போகல? அதுக்கு காரணம் நீங்க ரொம்ப இரக்கமுள்ள தேவன், நீங்க ரொம்ப இரக்கமுள்ள தேவன். எங்களுடைய எதிரிகளாக இருக்கின்ற அந்த நினிவேயின் மக்களுக்கு நீர் இரக்கம் காண்பிச்சு மன்னிச்சு அவர்களுடைய ஜனமா ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க முத சொன்ன பொழுது நான் அங்க போகல. வேதாகம தேவன் அவரிடத்துல எந்த மாற்றமும் கிடையாது, அவரிடத்துல எந்த பட்சபாதமும் கிடையாது. அவர் ஒருத்தனை பெருசாவையும் ஒருத்தரை சிறுசையும் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் அனைவருக்குமே தகப்பன், அனைவரையும் ஒரே போலவே பார்க்கக்கூடிய மகத்துவம் உள்ள தேவன் நமது வேதாகம தேவன். பழைய ஏற்பாட்டில் ஆண்டு ரொம்ப கோபமா இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஆண்டு அன்பா மாறிட்டார். அப்பெல்லாம் கிடையாது. எல்லாம் எப்பயும் ஒரே போலதான் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஓகே, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அவரை பற்றி அவருடைய பணிகளை பற்றி விளக்குகின்ற சுவிசேஷ புஸ்தகங்களிலே தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துடைய கோபத்தின் வெளிப்பாட்டை அங்கங்க நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம், அங்கங்க வாசிக்கத்தான் செய்கிறோம். ஓகே, ஒரு முறைக்கு இருமுறை இயேசு என்ன பண்ணார்? ஆலய பிரகாரங்கள்ல, ஜெபாலயத்துல, சினகாக்
அங்கே போய் பார்க்குறாரு, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஓகே, நல்லா பண்ணுங்க, வெரி குட், சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா சொன்னார். அடித்து விரட்டினாரு, ஆடு மாடுகளை கழட்டி விட்டாரு, காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டாரு. எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக கோபத்தை அவர் வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 3:5. அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கை போல் சுகமாயிடும். ஓகேங்க, நம்ம வாசிக்கிற சம்பவம் என்ன கவனிக்கணும்? ஆலயத்திலே, ஜெபாலயத்தில் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே சோம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கின்றான். அந்த சோம்பின கையுடைய மனிதனை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் பார்க்கிறார்கள். ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கலாம், நல்லா தெரியும் இவர் சும்மா இருக்க மாட்டார். இரக்கத்துல ரொம்ப ரொம்ப பெரியவர். இவர் நிச்சயமா அவனை குணப்படுத்துவார். ஓய்வு நாளில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஆகவே இன்னைக்கு அவர் அவனை சுகமாக்குனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறார்? ஓய்வு நாளில் அவனை சுகமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, எல்லாத்தையும் உட்கார்ந்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஓகே, பேசாமல் இருந்தார்கள். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இவர் சுகமாக்குனா அவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அதனால அமைதலா இருக்கிறாங்க. இப்படி அமைதலா இருக்கிறத பார்த்துதான் இயேசு கோபம் வருகிறது. அவருடைய இருதய கடினத்த நிமித்தம் முதல்ல வருத்தப்படுறார், விசனப்படுறார். பட் அதே நேரத்தில் he is God, தேவன், சர்வ அதிகாரமுடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்படி இதய கடினமாய் இருப்பவர்களை பார்த்து என்ன செய்கிறார்? கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கை போல மாறிற்று. கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து பல இடத்துல தன் கோபத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார். ஆலயத்தை சுத்தம் பண்றதுக்கு விஷயத்துல இங்கே இந்த மனிதனை பார்த்து, ஏன் தம்முடைய சீஷர்களையே அவர் கடிந்து கொண்டார். தனக்கு பிரியமான நெருக்கமான பேதுருவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அப்பளை போ சாத்தானே. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லணும்னா இயேசு எவ்வளவு கோபப்பட்டிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும், யோசித்து பார்க்கணும். அப்பாலை போ சாத்தானே. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இப்படி இயேசு கிறிஸ்து கோபப்பட்ட ஒவ்வொரு தருணங்களும் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து கோபப்பட்ட ஒவ்வொரு தருணங்களும் தனக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தது என்பதனால் அல்ல. கவனிக்கணும், என்னை இப்படி சொல்லிட்டான், என்னை இப்படி பார்த்துட்டான், என்னை இப்படி குற்றம் சொல்லிட்டான், என்னை இப்படி நடத்திட்டான் என்பதனால் இயேசு ஒரு இடத்துல கோபப்படலை. எப்பொழுதெல்லாம் பிறருக்கு அநீதி நடக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பிறருக்கு ஒரு நன்மையான காரியம் நடைபெறாமல் தீமையான காரியம் நடைபெறுகிறதோ, அப்பொழுது மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இதை சுருக்கமா சொல்லணும்னா, ஓகே, மனுஷகுமாரனுக்கு எதிராக சொல்லப்படும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்குரதமாய் சொல்லப்படுகிற தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று கூறுகிறார். மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம்னா என்ன? கார்பெண்டர் பையன்பா, தச்சு வேலை செய்றவன், நாசரேத் ஊருக்காரப்பா, கலிலேயாவை சார்ந்தவன், படிப்பறிவுலாம் ரொம்ப கம்மி தான் அவங்க, ஏழைப்பா, ஓ யோசேப்பு பையனா, ஓ மரியாளுடைய மகனா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் அவர் ஒருபோதும் கோபப்படுத்தவே படுத்தாது. தனக்கு எதிராக, தன்னுடைய வாழ்க்கை நிலைக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டு, என்ன தரக்குறைவா பேசினாலும் இயேசு அதை பொருட்படுத்தவே இல்லை. அதற்காக கோபமே படவில்லை. ஆனால் எப்பொழுது கோபப்படுகிறார்?
10 பேர்ல ஒருத்தன் பலவீனனா இருக்கிறான், அவனுக்கு ஒரு நன்மை செய்யப்படவில்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது, அவனுக்கு ஒரு நன்மை செய்வதை குற்றச்சாட்டாக பார்க்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது இயேசுக்கு கோபம் வருகிறது. சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறார். சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். இயேசு அதை ஜாலியாலாம் சொல்லல, கடினமாக தான் சொல்லுகிறார். நீங்க அந்த பகுதியை வாசிங்கன்னா தெரியும். பேதுருவை சாத்தானே என்று கூறுகிறார். எதற்காக? பேதுரு கூறுகிற வார்த்தை ஒரு அன்பின் வார்த்தைகளாக வெளிப்பட்டாலும் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான வார்த்தைகள். இயேசு சிலுவைக்கு போகவில்லை என்றால் மீட்பு எங்கிருந்து கிடைக்கும் நமக்கு? இயேசு சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்தவில்லை என்றால் பாவ மன்னிப்பு நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? ஆகவே பேதுருடைய இந்த சஜஷன், பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு தன்னலமான, தற்காலிகமான, ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு பதிவு தானே என்று அப்படிப்பட்ட பதிவை பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு கோபம் வந்து அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லி கூட கடிந்து கொள்ளுகிறார். பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேதப்பாரர்களையும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று கூறினார், விபச்சார சந்ததி என்று கூறினார், குருடருக்கு வழிகாட்டுகின்ற குருடர்கள் என்று அழைத்தார். இவைகளெல்லாம் என்ன வார்த்தைகள்? இயேசுவினுடைய நியாயமான கோபத்தின் வார்த்தைகள். இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்துல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குடைய கழுத்துல என்ன செய்யணும்னு சொன்னாரு? மாலை போடுங்க, மாலை போட்டு வரவேறுங்கன்னு சொன்னாரா? அது என்ன கல்லு, அது எந்திரக்கல் என்ன அர்த்தம்? கல்லை கட்டி இறங்கினாவே சொல்லியிருக்கலாம். எந்திரக்கல்லை கட்டுனியான்னு சொல்லுகிறார் என்றால், எந்திரக்கல் என்பது ஓகே, நம்ம பழைய காலத்தில் உரல் மாதிரி வச்சு பண்ணுவோம். அந்த எந்திரக்கல்லுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், உள்ளே போட்டால் சுழன்று சுழன்று உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும், வெளியே வெளியே எடுக்க முடியாது என்பது தான் அதனுடைய அர்த்தம். மீட்பே கிடையாது அவனுக்கு. அடுத்த ஒருவன் இடர்கள் அடைவதற்கு காரணமாய் இருப்பவன் மீது ஆண்டவர் வெகு கடினமாக, வெகு கோபமுடையவராய் இருக்கிறார். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய கோபத்தின் வெளிப்பாடுகள் என்பதை மறக்கணும். அந்த கோபமெல்லாம் எப்பொழுது? தன்னுடைய தனிப்பட்ட நபருக்கு விரோதமாய் வருகின்ற நிமித்தம் அவருக்கு கோபம் கிடையாது. இப்ப நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்முடைய கோபமும் தேவன் அங்கீகரிக்கின்ற கோபமும் எப்படி வித்தியாசப்பட்டது என்பதை பற்றி யோசிக்கலாம். தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக ஒரு தாக்குதல், என்ன எப்படி சொல்லலாம், என்ன எப்படி சொல்லலாம், என்ன எப்படி பேசலாம், என்ன எப்படி கேள்வி கேட்கலாம்? நோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. பிறருக்கு ஒரு நன்மை, பிறருக்கு ஒரு அநீதி, பிறருக்கு ஒரு துன்பம், அவைகளுக்காக நமக்கு நியாயமாய் கோபம் வரலாம். அதுதான் தேவன் அங்கீகரிக்கின்ற நியாயமான கோபம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். ஓகே, இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், தன்னலமாக, தனக்கானதாக அல்ல. தாவீதை கூட சீமை தூசிக்கிறான். தூசிக்கும் பொழுது தாவீது கோபப்பட்டாரா? தாவீது கோபப்பட்டாரா? இல்லை. தேவன் அங்கீகரித்தார், தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆகவே நான் பேசுகிறார், பேசிட்டு போட்டோம். அதுக்காக பேசணும்னு அப்படியே விட்டுட்டாரா? பேசணும் அப்படியே விட்டாரா? தாவீது மரண தருவாயில் கடைசியாக தன் பையன்கிட்ட சொல்லிட்டு செத்த சாவு என்ன சாவு? சீமேயி என்னை எப்படி பேசினான் என்பது உனக்கு தெரியும், அவனுக்கு நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிட்டு தான் சாவுறார். அன்புக்குரியவர்களே, யாரை பற்றியுமே எதையுமே அவசியம் இல்லாத எதையுமே நாம் பேச வேண்டாம். டோன்ட் டூ தட். உங்களுடைய எனர்ஜி வீணாக்காதீங்க. தேவ கோபத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம். ஏதாவது விஷயம் தான் நேரே பேசுவோம், இல்லையா விட்டுருவோம், ஆண்டவர் பார்த்துக்கிறட்டும். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சீமையை தேவனை அங்கீகரித்தார், கோபப்படவில்லை, அதற்காக விட்டுட்டு போயிட்டான்னு கிடையாது தாவீது. சீமைக்கு நியாயமான தண்டனை, நியாயமான தண்டனை, நியாயமான நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே தாவீது உறுதியாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, வேதாகம தேவன் இரக்கமுள்ளவர், அதே நேரத்தில் அவர்
நீதியுள்ளவர் என்பதை நாம் மறக்க வேண்டாம். தனிப்பட்ட நபர்கள் நமக்கு எதிராக யார் எந்த தாக்குதல் கொடுத்தாலும் அது ரொம்ப பெருசா எடுத்து பெருசா நம்ம யோசித்து நம்ம சமாதானத்தை இழந்து நம்ம சந்தோஷத்தை இழந்து துக்கத்தோட தெரியணும்னு அவசியம் கிடையாது. மாறாக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏதாவது சரி பண்ண வேண்டிய விஷயம் தான் நான் சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ண வேண்டிய விஷயம் இல்லைன்னா அதை பத்தி நான் கவலையப்பட வேண்டாம், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஓகே, தேவன் வெறுக்கிற கோபப்படுகிற காரியங்கள் என்ற வரிசையிலே ஓகே, பிறருக்கு இடையூறாக இருப்பது, இடரல் வரும்போது நடந்து கொள்வது, பிறர் தவறிப்போவதற்கு வாய்ப்பை தருவது, பிறர் தேவனை விட்டு தூரம் போவதற்கு சூழ்நிலையை உருவாக்குவதை தேவன் வெறுக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம் ஒருபோதும் காரணிகளாக இருக்க வேண்டாம். அடுத்தபடியாக நாம் இங்கே பார்க்கிற இந்த வகையிலே ஏன் ஒரு கூட்ட ஊழியர்களை, ஒரு கூட்ட வரம் பெற்ற ஊழியர்களை, மத்தேயு 7 ஏற்கனவே நான் வாசித்தோம், தியானிச்சோம். உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், வியாதியை வேற சுகமாக்கணும், பிசாசை துரத்தணும், நிறைய அற்புதம் செஞ்சோன்றவங்கள ஏசு ஏன் அக்கிரம செய்யக்காரனை விட்டு அகன்றிருப்பவங்கள் என்று ஏசு ஏன் சொல்லுகிறார்? காரணம், அப்படி செஞ்ச அதிகபட்ச பேர் தங்களுடைய சுயலாபத்துக்காக செஞ்சுட்டு இருந்தவங்க. ஓகே, நீங்க செய்யலன்னுலாம் சொல்லலை, அப்ப செஞ்சீங்கப்பா, நீங்க செய்யலாம் சொல்ல, நீங்க செஞ்சீங்க, உண்மைதான். சுகப்படுத்தினீங்க, பிசாசு விரட்டினீங்க, தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்க, உண்மைதான். எல்லாம் ஏன் நாமத்துல செஞ்சீங்க, உண்மைதான். எதற்காக? அவன் பாக்கெட்ல இருக்கிற காசு எப்படி எனக்கு வருவது? என்ன திட்டத்தை சொன்னா அவன் எனக்கு காசு கொடுப்பான், எந்த திட்டத்தை முன் வச்சா அவன் எனக்கு காசு அனுப்புவான். உன் சுய லாபத்திற்காக, உன்னுடைய காரியத்திற்காக பலவீனமாக இருப்பவர்களை, புரிந்து கொள்ள கம்மியா இருப்பவர்களை நீங்கள் ஏமாற்றினீர்கள். ஆகவே நீங்கள் அக்கிரம செய்யக்காரர் நினைவிட்டு அகன்றிருப்போங்கள் என்று இயேசு கிறிஸ்து தன் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகளை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறதை மறக்க வேண்டாம். இரண்டாவது குறிப்பாக the patience. ஐ திங்க் நம்ம 3 குறிப்புகளுமே இன்னைக்கு பார்த்து முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். காட் வில்லிங் நெக்ஸ்ட் சண்டே நம்ம 3வது குறிப்பை நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். த பர்பஸ். எதற்காக தேவன் தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார், இந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பட் இன்றைக்கு நம்ம 2வது குறிப்பை மட்டும் சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம். த பேஷன்ஸ். ப்ரொவகேஷன், செகண்ட் பேஷன்ஸ். பொறுமை, நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. வேதாகம காலம் முழுவதிலும் தேவன் தான் எத்தனை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஓகே, சங்கீதம் 35 நான் ஏற்கனவே வாசித்தோம். அவருடைய கோபம் 1 நிமிடம். ஓகே, அவருடைய தயவோ நீடித்த வாழ்வு, நீடித்த வாழ்வு. ஓகே, பட் அதற்காக அவருடைய கோபம் 1 நிமிஷம் தான். பட் யாரை பொறுத்த அளவில் கவனிக்கணும். அவருடைய கோபம் 1 நிமிஷம் தான் அப்படின்றது யாருக்காக? அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் தவறு செய்யும் பொழுது, மீறுதல் செய்யும் பொழுது அவருடைய கோபம் என்பது 1 நிமிடம். ஓகே, அவனுடைய இரக்கமோ நீடித்த வாழ்வு. சங்கீதம் 7:11 வாசிக்கலாம். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். கவனிக்கணும், நாள்தோறும், டெய்லி. ஓகே, டெய்லி பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். யூ see the opposite. ஓகே, 35 என்ன வாசித்தோம்? 35 வாசிங்க. சங்கீதம் 35. அவருடைய கோபம் 1 நிமிஷம். ஓகே, போதும். அவருடைய கோபம் 1 நிமிஷம் இங்க. ஆனால் இங்க என்ன வாசித்தோம்? 7:11 நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். டெய்லி. நாள்தோறும் என்பதற்கு ஆங்கிலத்தில்
டெய்லி. ஓகே, இங்க ஒரு நிமிஷம் தான், இங்க டெய்லி 24 hours. You see the difference. ஓகே, தமது ஜனங்கள், தமக்கு பிரியமானவர்கள், தன்னால் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல கோவமே படுறதுல இல்ல, கோவப்படுகிறார், கோவப்படுவார் நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது. ஆனால் மனம் திரும்ப விருப்பமில்லாத துன்மார்க்கமாய் எப்பொழுதுமே வாழ விரும்புகிறவர்களை பற்றி என்ன? அவர் பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். சினம் கொள்ளுகிற தேவன். ஓகே, மனம் திரும்ப விருப்பமில்லாத பாவியின் மேல் தேவன் கோபத்தை காண்பிக்கிறவர். இந்த தேவ கோபத்தை பல நேரத்தில் நம்ம நினைக்கிறதே கிடையாது. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம என்ன சார் பல தருணங்களில் தவறு செய்யக்கூடியவர்களாய், பாவத்தை தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவன் இரக்கம் உள்ளவர், பட் அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர் என்பதை நம்ம மறக்க கூடாது. ஓகே, நீடிய பொறுமை, நீடிய சாதத்துக்கு அவர் பெயர் பெற்றவர். எப்படி? உதாரணமாக கவனிக்கலாம். நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நோவா, நான் இந்த ஜனங்களை உருவாக்குனதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். மனஸ்தாபப்படுறேன்னா தப்பு பண்ணிட்டேன் என்பதை பற்றி தான் அல்ல. கவனிக்கணும், இவருடைய வாழ்க்கை முறை, இவருடைய கீழ்ப்படியாமை என்பது ரொம்ப அநீதியாக இருக்கிறது. நான் அவர்களை அழிக்கப் போகிறேன். ஓகே, சட்டு போட்டுன்னு போட்டை, கப்பலை கட்டு, நீ கட்டி முடிச்சனுமே காலி பண்ணிடுறேன் என்று சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள், கவனிங்க, 120 ஆண்டுகள் நோவா எங்கும் பிரசங்கிக்கின்றார். வரப்போகின்ற நியாய தீர்ப்பு, வரப்போகின்ற தேவ கோபம், வரப்போகின்ற பேர் அழிவை குறித்து 120 வருஷம் பிரசங்கிக்கின்றார். எந்த மனமாற்றமும் இல்லை. அதற்கு அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெரும் வெள்ளத்தை அனுப்பி முழு நோவாவின் காலத்திலே முழு உலகத்தையும் என்ன செய்கிறார்? அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதை குறித்து 1 பேதுரு 3:20 வசனத்திலே பேதுரு குறிப்பிடுவதை பார்க்க முடியும். தேவனுடைய நீடிய பொறுமை, நீடிய இரக்கம் என்பவைகளை பற்றி 1 பேதுரு 3:20 வசனத்திலே பேதுரு மீண்டும் ஒரு விசை குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக தேவனுடைய நீடிய பொறுமை என்பது, ஓகே, இன்னும் 2 நிலைகள் எப்படின்றத பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அந்த வகையிலே ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே 13 முதல் 16 வரை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உம்முடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருடம் அடிமைகளாக இருப்பார்கள். மீண்டும் நான் அவர்களை கொண்டு வருவேன். மீண்டும் நான் அவர்களை கொண்டு வரும் பொழுது, ஓகே, 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். 400 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நான் இங்கே கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வருகின்ற தருணத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன என்பதை மேபி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 15-16 ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 15-16. எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. கவனிக்கணும். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனாலும் உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருப்பார்கள். 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள். 6வது தலைமுறையிலே நான் அவர்களை, 4வது தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஓகே, அவனுடைய இரக்கத்தை பாருங்கள். நோவாவின் காலத்திலே 120 வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்கே 400 வருஷம் கொடுக்கிறார். எமோரியர்களுடைய பாவம் நிறைவடையும் பொழுது, அவருடைய அக்கிரமம் நிறைவடையும் பொழுது, நான் அவர்களை கவிழ்த்து போடும்படி உம்முடைய சந்ததியாரை மீண்டும் நான் இந்த தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் இரக்கத்தை, அவருடைய பொறுமையை, நீடிய சாந்தத்தை, அதனுடைய மகத்துவத்தை எத்தனை கிருபையாய் வெளிப்படுத்துகிறார். 3வதாக நாம் பார்க்கின்ற குறிப்பு the purpose. எதற்காக தேவன் தம்முடைய கோபத்தை இப்படி வெளிப்படுத்துகிறார்? முக்கியமாக இந்த கான்டெக்ஸ்ட்ல அப்போஸ்தலனாகிய பவுல்
ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே கூறுகின்ற இந்த இடத்திலே எதற்காக தேவன் மிதியிட்ட ஒரே களிமண்ணினால் ஒரு மண்ணை ஒரு பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரத்துக்கமாகவும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாகவும் ஏன் உருவாக்குகிறார்? ஏன் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை மட்டும் நான் நேசித்தவர்களை ரட்சிக்கின்றார், மற்றவர்களை ஏன் ரட்சிக்கவில்லை? இது மனிதன் கரத்தில் இருக்கிறதா, தேவனுடைய கரத்தில் இருக்கிறதா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் உள்ள உண்மையான தன்மை, மகத்துவம் என்ன என்பதை ஆண்டவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்போம். நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மிக முக்கியமான புரிந்து கொள்ளுதல் போதனை, த டபுள் ப்ரெடெஸ்டினேஷன். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு உள்ளே ஒளிந்திருக்கின்ற இன்னொரு வார்த்தை என்ன? தெரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு உள்ளே ஒளிந்திருக்கிற இன்னொரு வார்த்தை என்ன? புறக்கணித்தல். 10 ஆப்பிள் இருக்கு, அதுல 2 நான் எடுக்கிறேன். 2 நான் எடுக்கிறேன்னா அதுக்குள்ள இருந்தது இன்னொன்னு 8 நான் புறக்கணிக்கிறேன். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மகத்துவம் என்பது லட்சத்தில் ஒருவராய், கோடியில் ஒருவராய் அவருடைய மீட்புக்கும் மன்னிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நம்மை கிருபையாய் தேர்ந்தெடுத்திருப்பதற்கு பின்னே கோடிகளை லட்சங்களை தேவன் புறக்கணித்திருக்கிறார். ஏன் என்ற சத்தியத்தை நாம் அடுத்த வாரத்திலே நாம் தியானிப்போம். இன்று நாம் அவனுடைய வார்த்தையை தியானிக்கிற முடிவு செய்கிற வகையிலே ப்ரொவகேஷன், தேவனுடைய ஜனம் தேவனை கோபப்படுத்த முடியும் அவருடைய கீழ்ப்படியாமைகளின் நிமித்தம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது நிமித்தம். ஆனாலும் தேவன் ஒருபோதும் இலகுவாக கோபிக்கிற தேவன் அல்ல. த பேஷன்ஸ், நீடிய பொறுமை. மனம் திரும்புவதற்கு அதிகபட்ச நேரத்தை கொடுப்பார், மனம் திரும்புவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால் அவைகளை நாம் கருத்தில் கொள்ளாமல் மனம் திரும்பாமல் தொடர்ந்து நாம் பயணிப்போமே ஆனால் தேவனுடைய கோபத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். அப்படித்தான் சிம்சோன் பலமுறை எச்சரிக்கப்பட்டான், பலமுறை தன் பெற்றோரால் அறிவுரை சொல்லப்பட்டான். தொடர்ந்து அவன் பாவத்தை வாழ்கிற நிலையிலே நிறைவு என்ன? தன் கண்களை இழந்தான், வேடிக்கை பொருளாக மாறினான். பகைவர்களோடு கூட அவனும் மரணத்தை தழுவினான். இருப்பினும் அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன? சிம்சோன் தேவனால் தேர்வு செய்யப்பட்டவன். பாவிகளில் ஒருவராக, மற்றவர்களில் ஒருவராக அவன் மரணத்தை தழுவினாலும் அவனுடைய ஜெபத்தை இயேசு கேட்டார். இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்ற விண்ணப்பத்திற்கு இயேசு செவி கொடுத்தார். எப்படி? சிலுவையிலே மரித்த கல்வன், வலப்பக்க கல்வன், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று கேட்ட பொழுது அவனை ஏமாற்றாமல் இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்லுகின்ற பொறுமையையும் இரக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் உடைய நம்முடைய தேவனைப் போல நாமும் பிறருக்கு இரக்கத்தை காண்பிப்போம், பொறுமையாக இருப்போம், விட்டு கொடுப்போம், பிறர் மகிழ்ச்சியை உறுதி செய்வோம். கோபம் என்று ஒன்று வறுமையானால் அது நம்முடைய தனிப்பட்ட தாக்குதல் நிமித்தம் என்று வராமல், பிறருக்கு ஒரு அநீதியா கோபம் நமக்கு வரட்டும், பிறருக்கு ஒரு அநியாயமா நமக்கு கோபம் வரட்டும். அந்த கோபத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். அது தெய்வீக கோபம். அந்த கோபத்தின் நிமித்தம் கூட நாம் பாவம் செய்வதற்கு நமக்கு உரிமை அல்ல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சந்தித்த பாடு மரணம் என்பது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு. அவர் செய்த பாவத்து நிமித்தம் அவருக்கு எதிராக வந்த தேவ கோபம் அல்ல. இயேசு நம் எல்லாருடைய பிரதிநிதியாக நமக்கு எதிரே வர வேண்டிய, நமது பாவத்துக்கு எதிராக வர வேண்டிய தேவ கோபத்தை இயேசு சிலுவையிலே ஏற்றபடியினால் சிலுவையின் மரணம் நமக்கு கற்றுத்தரும் பாடம். தேவன் நீதியுள்ளவர், அவருடைய கோபம் நியாயமானது. இயேசு நம் மீது வர வேண்டிய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டது போல நாமும் பிறருடைய கோபங்களை ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரிப்போம், இடம் கொடுப்போம். கிறிஸ்துவை போல நீடிய பொறுமையுடையவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.